இன்னொன்னு வந்து இப்போ அரெஸ்ட் ஆன சஞ்சய் சிங்னு ஆப்போட ராஜ்யசபா மெம்பர் ஜெயில இருக்காரு பல மாசமா. ஏன்னா இவன்லாம் ஹப்தா கொடுக்கல. சோ இதுல என்னன்னா நான் சிபிஐ இடி இன்கம் டாக்ஸே ஏவி விடுவேன். அவன் என் வீட்டுல வந்து நோட்டீஸ் விடுவான். அந்த வீட்டை நோட்டீஸ் விட்டோன்னா அடுத்த நாள் நான் போய் பணத்தை கட்டினா என் மேல கேஸ் நடக்காது. ஹீரோ அந்த மோட்டார் சைக்கிள் கம்பெனி இருக்குல்ல, ஹீரோ மோட்டார் கார், அவனுக்கு ரெய்டு, அவன் மேல அந்த ஓனர் மேல பல நியூஸ் வந்தது. அவன் ஒரு பாண்டுல டொனேஷன் கொடுக்கறான், அதோட அதை பத்தி பேச்சே கிடையாது. அப்புறம் ஒண்ணு இருக்கு ரெயின்போ சிமெண்ட்னு. ரெயின்போ சிமெண்ட் வந்து டொனேஷன் கொடுக்கறான். டொனேஷன் கொடுத்து 10 நாள்ல அவருக்கு குஜராத்ல சிமெண்ட் பிளான்ட் அப்ரூவல் வருது. இப்ப மத்தவங்க காசு வாங்கினாங்கன்னா வாங்கலையான்னு பிரச்சனை கிடையாது. நாங்க தானே அப்படி நாங்க வாங்கியிருந்தா நான் தப்பா ஏதாவது பண்ணியிருந்தா நான் போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாசல்ல நின்று குதிப்போமா? தமிழ்நாட்டுல மட்டும் 600 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாசல்ல போய் நாங்க நின்னோம்.